365 நாட்கள் பைபிள் சவாலின் 26வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 26 முதல் 28 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். இந்த அத்தியாயங்களில் தேவன் தன் வாசஸ்தலத்தின் அமைப்பையும் அவருக்கு முன் சேவை செய்ய அழைக்கப்பட்டவர்களின் அழைப்பையும் வெளிப்படுத்துகிறார். தேவன் பரிசுத்தமானவர் என்றும் ஒழுங்குடனும் நோக்கத்துடனும் தன் ஜனங்களுடன் தங்க விரும்புகிறார் என்றும் இவை நினைவூட்டுகின்றன. இன்றைய வாசிப்பு அவரது சந்நிதிக்கும் பரிசுத்தத்திற்கும் உங்கள் பயபக்தியை ஆழப்படுத்தட்டும். அவரை மரியாதையுடனும் அர்ப்பணிப்புடனும் நினைத்து வாசிப்பை ஆரம்பிப்போம். யாத்திராகமம் அதிகாரம் 26. வசனம் 1. மேலும் திரித்த மெல்லிய பஞ்சுநூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களைச் செய்ய கடவாய். வசனம் 2. ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருப்பதாக. மூடுதிரைகளெல்லாம் ஒரே அளவாயிருக்க வேண்டும். வசனம் 3. 5 மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். வசனம் 4. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடையோரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடையோரத்திலும் அப்படியே செய்வாயாக. வசனம் 5. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 6. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். வசனம் 7. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டுமயிரால் 11 மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக. வசனம் 8. ஒவ்வொரு மூடுதிரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். 11 மூடுதிரைகளும் ஒரே அளவாயிருக்க வேண்டும். வசனம் 9. 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. வசனம் 10. இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி. வசனம் 11. 50 வெண்கல கொக்கிகளைச் செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. வசனம் 12. கூடாரத்தின் மூடுதிரைகளில் மிச்சமான பாதி மூடுதிரை வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும். வசனம் 13. கூடாரத்தினுடைய மூடுதிரைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதின் பக்கங்களிலே தொங்க வேண்டும். வசனம் 14. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதின் மேல் தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 15. வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 16. ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாயிருக்க வேண்டும். வசனம் 17. ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் 2 கழுந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக. வசனம் 18. வாசஸ்தலத்துக்காகச் செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென்திசைக்கு எதிராக நிற்க கடவது.
வசனம் 19. அந்த 20 பலகைகளின் கீழே வைக்கும் 40 வெள்ளி பாதங்களை உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் அதின் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் அதின் 2 கழுந்துகளுக்கும் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 20. வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் 20 பலகைகளையும். வசனம் 21. அவைகளின் கீழ் 40 வெள்ளிப்பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக. ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும், மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 22. வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு 6 பலகைகளையும். வசனம் 23. வாசஸ்தலத்தின் இருபக்கத்திலும் உள்ள மூலைகளுக்கு 2 பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 24. அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும். அவைகள் 2 மூலைகளுக்காகும். வசனம் 25. அந்தப்படி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 பாதங்களாக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 26. சீத்திம் மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும். வசனம் 27. வாசஸ்தலத்தின் மறுபக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும், வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின்பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பாள்களையும் பண்ணுவாயாக. வசனம் 28. நடுத்தாழ்பாள் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் உருவப் பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். வசனம் 29. பலகைகளை பொன்தகட்டால் மூடி, தாழ்பாள்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி, தாழ்பாள்களை பொன் தகட்டால் மூடக்கடவாய். வசனம் 30. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக. வசனம் 31. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமான இவற்றால் ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ண கடவாய். அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். வசனம் 32. சீத்திம் மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட 4 தூண்களிலே அதை தொங்கவிடு. அந்த தூண்கள் 4 வெள்ளி பாதங்கள் மேல் நிற்கவும், அவைகளின் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும். வசனம் 33. கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கடவாய். அந்த திரைச்சீலை பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும். வசனம் 34. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக. வசனம் 35. திரைக்கு புறம்பாக மேஜையையும், மேஜைக்கு எதிரே வாசஸ்தலத்தின் தென்புறமாக குத்துவிளக்கையும் வைத்து மேஜையை வடபுறமாக வைப்பாயாக. வசனம் 36. இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி. வசனம் 37. அந்த தொங்குதிரைக்கு சீத்திம் மரத்தால் 5 தூண்களைச் செய்து அவைகளை பொன்தகட்டால் மூடி, அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி, அவைகளுக்கு 5 வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கடவாய். யாத்திராகமம் அதிகாரம் 27. வசனம் 1. 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சீத்திம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாயிருப்பதாக. வசனம் 2. அதின் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக.
அதின் கொம்புகள் அதனோடே ஏக்கமாயிருக்க வேண்டும். அதை வெண்கலத் தகட்டால் மூட வேண்டும். வசனம் 3. அதின் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள்துறடுகளையும் நெருப்புச் சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதின் பனிமுட்டுகளை எல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வசனம் 4. வலைப்பின்னல் போன்ற ஒரு வெண்கலச் சல்லடையை பண்ணி அந்தச் சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி. வசனம் 5. அந்தச் சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. வசனம் 6. பலிபீடத்துக்கு சீத்திம் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கலத்தகட்டால் மூடுவாயாக. வசனம் 7. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதின் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். வசனம் 8. அதை உள்வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ணுக்கடவர்கள். வசனம் 9. வாசஸ்தலத்துக்கு பிராகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. தெற்கே தென்திசைக்கு எதிரான பிராகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சுநூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும். வசனம் 10. அவைகளுக்கு வெண்கலத்தினாலே 20 தூண்களும் 20 பாதங்களும் இருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். வசனம் 11. அப்படியே வடபக்கத்தின் நீளத்திற்கும் 100 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 20 தூண்களும் அவைகளுக்கு 20 பாதங்களும் வெண்கலமாயிருக்க வேண்டும். தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும். வசனம் 12. பிராகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு 50 முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும். அவைகளுக்கு 10 தூண்களும் அவைகளுக்கு 10 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 13. சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்ப்பக்கத்தின் பிராகாரம் 50 முழ அகலமாயிருக்க வேண்டும். வசனம் 14. அங்கே ஒரு புறத்திற்கு 15 முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 15. மறுபுறத்துக்கு 15 முழ நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 16. பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சுநூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்குதிரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். வசனம் 17. சுற்று பிராகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும். வசனம் 18. பிராகாரத்தின் நீளம் 100 முழமும் இருபுறத்து அகலம் 50 முழமும் உயரம் 5 முழமுமாயிருப்பதாக அதின் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சுநூலினால் செய்யப்பட்டு அதின் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாயிருக்க வேண்டும். வசனம் 19. வாசஸ்தலத்துக்கடுத்த சகல பணிவிடைக்கு தேவையான எல்லா பணிமுட்டுகளும் அதின் எல்லா முளைகளும் பிராகாரத்தின் எல்லா முளைகளும் வெண்கலமாயிருக்க வேண்டும். வசனம் 20. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. வசனம் 21. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன்
குமாரரும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையாயிருக்க கடவது. யாத்திராகமம் அதிகாரம் 28 வசனம் 1. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடே கூட அவன் குமாரராகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. வசனம் 2. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. வசனம் 3. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. வசனம் 4. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்களாவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள்செட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே. உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். வசனம் 5. அவர்கள் பொன்னும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் சேகரிப்பார்களாக. வசனம் 6. ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்யக்கடவர்கள். வசனம் 7. அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு 2 தோள்துண்டுகளின் மேலும் அதின் 2 முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும். வசனம் 8. அந்த ஏபோத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடே ஏகாமாயிருக்க வேண்டும். வசனம் 9. பின்னும் நீ 2 கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக. வசனம் 10. அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் 6 நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற 6 நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும். வசனம் 11. இரத்தினங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த 2 கற்களிலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதிப்பாயாக. வசனம் 12. ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக தன் 2 தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபகக்குறியாக சுமந்து வர அந்த 2 கற்களையும் ஏபோத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய். வசனம் 13. பொன்னினால் வளையங்களை பண்ணி. வசனம் 14. சரியான அளவுக்கு பின்னல் வேலையான 2 சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக. வசனம் 15. நியாயவிதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக. அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக. வசனம் 16. அது சதுரமும் இரட்டையும் ஒரு சாண் நீளமும் ஒரு சாண் அகலமுமாயிருக்க வேண்டும். வசனம் 17. அதிலே 4 பத்தி இரத்தினக்கற்களை நிறைய பதிப்பாயாக. முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும். வசனம் 18. இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும். வசனம் 19.
மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும். வசனம் 20. நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். வசனம் 21. இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே 12. அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை வெட்டாய் வெட்டியிருக்க வேண்டும். வசனம் 22. மார்பதக்கத்திற்கு அதின் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி. வசனம் 23. அந்த மார்பதக்கத்திற்கு 2 பொன் வளையங்களையும் பண்ணி. அந்த 2 வளையங்களையும் மார்பதக்கத்தின் 2 பக்கங்களிலே வைத்து. வசனம் 24. பொன்னினால் செய்த அந்த 2 பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டி. வசனம் 25. அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளின் 2 நுனிகளை ஈபோத்து தோள்துண்டின் மேல் அதின் முன்புறத்தில் இருக்கிற 2 வளையங்களில் மாட்டுவாயாக. வசனம் 26. நீ 2 பொன்வளையங்களை பண்ணி அவைகளை ஈபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற 2 பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து. வசனம் 27. வேறே 2 பொன்வளையங்களை பண்ணி அவைகளை ஈபோத்தின் முன்புறத்து 2 கீழ்ப்பக்கங்களில் அதின் இணைப்புக்கு எதிராகவும் ஈபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து. வசனம் 28. மார்பதக்கம் ஈபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும் படிக்கும். அது ஈபோத்திலிருந்து நீங்காத படிக்கும். அதை அதின் வளையங்களால் ஈபோத்து வளையங்களோடே இளநீல நாடாவினால் கட்ட வேண்டும். வசனம் 29. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாயவிதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் ஞாபகக்குறியாக எப்பொழுதும் தரித்துக் கொள்ள கடவன். வசனம் 30. நியாயவிதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைப்பாயாக. ஆரோன் கர்த்தருடைய சந்நிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும். ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாயவிதியை கர்த்தருடைய சந்நிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக் கொள்ள வேண்டும். வசனம் 31. ஈபோத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் உண்டாக்க கடவாய். வசனம் 32. தலை நுழைகிற அதின் துவாரம் அதின் நடுவில் இருக்கவும். அதின் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும். அது கிழியாதபடிக்கு மார்க்கவசத்தின் துவாரத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். வசனம் 33. அதின் கீழோரங்களில் இளநீல நூல் இரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம்பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதின் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். வசனம் 34. அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதளம்பழமுமாய் தொங்குவதாக. வசனம் 35. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதின் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும். வசனம் 36. பசும்பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. வசனம் 37. அது பாகையிலிருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக. வசனம் 38.
இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். வசனம் 39. மெல்லிய பஞ்சுநூலால் விசித்திரமான உள்சட்டையும் மெல்லிய பஞ்சுநூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கச்சையை சித்திரத்தையில் வேலையாக பண்ணுவாயாக. வசனம் 40. ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 41. உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடே கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. வசனம் 42. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக. வசனம் 43. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும்போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. பைபிள் சவாலின் 26வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வாசிப்பு தேவன் பரிசுத்தத்தையும் நோக்கத்தையும் அர்ப்பணிப்பையும் மதிப்பிடுகிறார் என்பதை நினைவூட்டட்டும். அவருடைய சந்நிதி நீங்கள் வாழும் முறையையும் சேவை செய்யும் முறையையும் வடிவமைக்கட்டும். கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைய வாசிப்பில் தேவனுடைய பரிசுத்தத்தை மேலும் புரிய வைத்த பகுதி இது. பயபக்தியுடன் நடந்து நாளை 27வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.